Hi viewers, welcome to Elite Enlightened English channel. I hope you are all safe and healthy. With this hope, I shall start this video session. Today, we are going to see about letter writing. See, letter writing is an art, Writing letter is an art. It's not an easy thing. But nowadays, what I feel very bad. Because this art of letter writing has gone down. It has been slowly deteriorating, worsening. Nowadays, we have technology. What type of technology? Advanced technology, communication technology in advanced level. So we can send the information instantly wherever in the world. So now, but in those days, art of letter writing is an art. They cultivate this art. So there are two types of letters: formal letter, informal letter. ரெண்டு விதமான லெட்டர் ரைட்டிங் அப்படிங்கிறதே ஒரு கலைன்னு சொல்கிறோம். கடிதம் எழுதுதல் ஒரு கலை, தமிழில் சொல்ல போனால். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு தன்னுடைய மகள் இந்திரா பிரியதர்ஷினிக்கு எழுதின லெட்டர்லாம் நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது படிச்சிருக்கோம். ஓப்பன் லெட்டர்னு இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓப்பன் லெட்டர் நிறைய இருக்குது. இப்போ கூட நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் பகிரங்க கடிதம் அப்படின்னு போட்டு முதலமைச்சருக்கு, பிரதம மந்திரிக்கெலாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது அதான் அந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் இருக்குது. ஃபார்மல் லெட்டர். So we are going to see only formal letter in this video. Formal letters அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, letter writing to an authority, to some authorities. என்ன, ஒரு நியூஸ் பேப்பர் எடிட்டருக்கோ, இல்லை ஒரு ஸ்கூல் பிரின்சிபலுக்கோ, ஒரு காலேஜ் பிரின்சிபலுக்கோ, இல்லை ஒரு கார்ப்பரேஷன் கமிஷனருக்கோ, இல்லை கலெக்டருக்கோ, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கோ ஒரு புகார் கடிதம் அல்லது ஒரு சஜஷன், கருத்துக்களை சொல்லக்கூடிய கடிதம், இல்லை ஒரு புக்கு வேணும் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு புக் பப்ளிஷர்ஸுக்கு இல்லை இந்த புக் ஷாப்புக்கு எழுதக்கூடிய கடிதம், இதுக்கெல்லாம் சொல்கிற ஃபார்மல் லெட்டருக்கு என்ன இருக்குன்னா லே அவுட் இருக்குது. லே அவுட் அப்படின்னா ஃப்ரம்மு டூ போடணும், ஃப்ரம்முக்கு நேராக டேட் போடணும், அப்புறம் சல்யூட்டேஷன், சப்ஜெக்ட்டு, ரெஃபரன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கீழே சப்ஸ்கிரிப்ஷன், சூப்பர்ஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கும், அப்புறம் அட்ரஸ் ஆன் தி என்வலப், இந்த மாதிரி போடுவாங்க. இதுக்கெல்லாம் மார்க்கு, ஸ்டெப் மார்க்குன்னே சொல்லுவாங்க. புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபார்மல் லெட்டர்ஸ் டு அத்தாரிட்டிஸ் அப்படிங்கிறோம். இங்கே நம்ம ஒரு 5 லெட்டர் பார்க்க போகிறோம் சாம்பிளாக. என்னென்ன சாம்பிள் லெட்டர்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் அ லெட்டர் டு தி எடிட்டர் ஆஃப் எ நியூஸ் பேப்பர் அபவுட் த நீட் டு வேர் சீட் பெல்ட்ஸ் வைல் ரைடிங். இப்போ ஒரு நியூஸ் பேப்பருக்கு எழுதுகிறோம். இந்த மாதிரி லெட்டர்லாம் அவேர்னஸ் லெட்டர்னு சொல்லலாம், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய லெட்டர்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரம் போட்டுக்கணும், டூ போட்டுக்கணும், டு த எடிட்டர், த ஹிந்து ஆர் த இண்டியன் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் போட்டு மதுரையை சென்னையை போட்டுக்கலாம். டேட்டு கண்டிப்பாக போடணும். சார், சப்ஜெக்ட், கான்ட்ரிபியூஷன் ஆன் த அவேர்னஸ் ஆஃப் வியரிங் சீட் பெல்ட்ஸ் ரிகார்டிங் ஆர்இஜி அப்படிங்கிறது ஷார்ட்டாக போடணும். ஸோ இந்த மாதிரி போடும்போது கைண்ட்லி பப்ளிஷ் திஸ் இன் கான்ட்ரிபியூஷன், இது ஒரு கான்ட்ரிபியூஷன் இன் யுவர் எஸ்டீம்டு டெய்லி அண்டர் த லெட்டர்ஸ் எடிட்டர் காலம் வியரிங் சீட் பெல்ட்ஸ் அண்ட் இன்டிஸ்பென்சிபிள் திங் அப்படின்னு ஹெட்டிங் கொடுக்குறோம். Nowadays accident happen mostly in 4 ways, especially in the early morning between 2 AM and 4 AM. நாவெல்லாம் இப்போ விபத்துகள் நடக்குது, அதிகமாக நடக்கக்கூடியது எங்கன்னா இந்த 4 வழி சாலைன்னு சொல்லக்கூடிய 8 வழி சாலையில் மாற்றுறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. 4 ways 4 வழி சாலையில் நடக்குது. அது எப்போ எஸ்பெஷலி பர்டிகுலர்லி எப்போ நடக்குதுன்னா பிட்வீன் மார்னிங், ஏர்லி மார்னிங்கில் 2 AM and 4 AM. அதுதான் 2 மணிலேருந்து 4 மணி. அப்போ தான் எல்லாருக்கும் தூக்கம் வரும். ஏன்னா நோயாளி கூட இப்போ தூங்குவாங்க, லொக்கு இருமிட்டு இருப்பார் இருமல் தாத்தா. அவரே 2 மணிக்கு அந்த இருமல்லையே அசந்து போய் தூங்கிடுவார். எல்லாருக்கும் அந்த அசதி வரும். அப்போது கார் ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்க கொஞ்சம் அவங்களுக்கு அசரம், கொஞ்சம் ஓரமாக நின்று தண்ணியை எடுத்து முதல்ல வச்சுட்டு ஒரு டீயை சாப்பிட்டு இல்லை காஃபியை சாப்பிட்டு கூட என்ன பண்ணலாம், அவங்க தே கேன் ரெஸ்யூம் தேர் ஜேர்னி. ஸோ அந்த மாதிரி நடக்குது. திஸ் இஸ் டியூ டு ரெக்லெஸ் டிரைவிங். டிரைவர்ஸ் கெட் டயர்ட் அண்ட் எமோ மென்ஷன்டு தி டைமிங்ஸ். ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் கேன் பி ப்ரிவென்டட் வித் டிரைவர்ஸ் வியர் சீட் பெல்ட்ஸ் வைல் டிரைவிங். அதனால் இப்போ என்ன பண்ணுன்னா முக்கியமாக சீட் பெல்ட் அடியணும் அப்படிங்கிறாங்க. சீட் பெல்ட்டு போடாததும் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா உடனே அவங்க இறந்துடுறாங்க டிரைவர்ஸ்.
அது கூடாதுங்கிறாரு. அது வேணாலும் அதை நீங்கள் பண்ணணும், அது எல்லாேருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இது ரெஸ்கியூஸ் பண்ணி லைஃப்ஸ். உண்மையிலேயே சீட் பெல்ட்டுங்கிறது பல வாழ்க்கையே வந்து நம்மளை காப்பாற்றுது. இட் இஸ் இம்பார்ட்டண்ட் சேஃப்டி மெஷர் வேறு, ரொம்ப பாதுகாப்பு ஒரு அம்சம். டிரைவிங் வித்தவுட் வியரிங் சீட் பெல்ட்ஸ் ரிசல்ட்ஸ் இன் சிவியர் இன்ஜுரிஸ் அண்ட் ஈவென்ட் ஃபேட்டல் டெத். இப்போ சீட் பெல்ட் இல்லாமல் டிரைவிங் பண்ணால் அது என்ன ஆகிடுது, ரொம்ப பலத்த காயம், சிவியர் இன்ஜுரிஸ் அண்ட் ஈவன் ஃபேட்டல் டெத்ஸ், மரணம் கூட சம்பவிக்குது. நாட் ஓன்லி த டிரைவர்ஸ் பட் பேசஞ்சர் ஷுட் ஆல்சோ வியர் பெல்ட்ஸ். சரி, டிரைவர் மட்டும் தான் இல்லை, ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கிறவர், பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே சீட் பெல்ட் போடுறது நல்லது, யாருக்குமே அவ்வளோ அடிபடாது. Those who buy car on their own should buy with the facilities of safety such as ஏர்பேக்ஸ். உண்மையிலேயே இந்த சொந்த கார் வாங்குறவங்களாம் கொஞ்சம் எல்லாமே கார் வாங்கிடுறாங்க, ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ்லாம் அம்யூனிட்டிஸ்லாம் போடுறது இல்லை, ஆக்சசரிஸ், இந்த ஏர்பேக்லாம் போடுறோம். ஐ ரெக்வஸ்ட் த கவர்மெண்ட் ஷுட் டேக் சிவியர் ஆக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் தோஸ் ஹூ டு நாட் வியர் சீட் பெல்ட்ஸ். அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணால் முதல்ல நான் வந்து கேட்குறேன், கவர்மெண்ட்டை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, சீட்டு பெல்ட்டு போடாதவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, ரொம்ப சிவியராக. They should also be severely punished and fined heavily. Even their license should be cancelled. என்ன பண்ணிடணும், லைசன்ஸையும் கேன்சல் பண்ணணும். Will the authorities take necessary measures to create awareness among public? சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அதான் என்ன பண்ணுவாங்க, இந்த பொதுமக்களிடையே இந்த விழிப்புணர்வு நடவடிக்கை எடுப்பார்களா அப்படின்னு கேட்டால் தேங்க்யூ போடணும். இந்த மாதிரிலாம் ஐ தேங்க்யூ போடலாம், யுஎஸ் ஃபெய்த்ஃபுல்லி போடலாம், ஐஎம்னு போட்டு பேர் போட்டு கீழே அட்ரஸ் வந்ததோட டூ அட்ரஸே எழுதணும். அடுத்தது ரைட் a letter to the commissioner of corporation complaining about the sanitary conditions of the streets in your locality. இப்போ கமிஷனர், கார்பரேஷனோட கமிஷனர் வந்து என்னுடைய நான் வசிக்கிற பகுதியில் வந்து சுகாதாரம் இல்லை, சானிட்டரி கண்டிஷன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, அதுக்கு பற்றி இது பண்ணணும். அப்படிங்கும்போது அதேமாதிரி ஃப்ரம் டூ போடணும், டேட் போட்டுக்கணும். டூ யார் போடணும்னா இங்கே கமிஷனர் கார்பரேஷன் ஆஃப் மதுரை ஆர் சென்னை. கிரேட்டர் சென்னைன்னு போடும்போது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இப்போ உங்களுக்கு பேர் வந்திருக்கு, அதையும் போட்டுக்கலாம். ஸோ சப்ஜெக்ட் கம்ப்ளைனிங் அபவுட் இன்சானிட்டரி கண்டிஷன் ஆஃப் லொக்காலிட்டி ரிகார்டிங் ஐ ரிசைட் அட் தி எபோவ் அட்ரஸ். நான் மேலே குறிப்பிட்ட அட்ரஸில் நான் இருக்கேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வசித்து கொண்டிருக்கிறேன். த சானிட்டரி கண்டிஷன் ஆஃப் த லொக்காலிட்டி இஸ் த வர்ஸ்ட். என்னுடைய அந்த பகுதியில் சானிட்டரி கண்டிஷன், சுகாதார நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இட் இஸ் டெட்டிரியோரேட்டிங் டே பை டே. அது அருமையான வார்த்தை, டெட்டிரியோரேட்டிங். ஒரு நீங்கள் நாளாக மோசமாகிட்டுருக்கு. த ரோட்ஸ் ஆர் நாட் ஸ்வெப்ட் ப்ராப்பர்லி. இங்கே இருக்கக்கூடிய சாலைகள் சரியாக பெருக்கப்படுவதில்லை, சுத்தப்படுத்தப்படுவதில்லை. த ரோட் ஸ்டீம் வித் ட்ராஷஸ். சாலைகள் முழுக்க என்னவாக இருக்குது, குப்பைகளாக நிரம்பி இருக்கிறது. த ஃப்ளோ ஆஃப் ட்ரைனேஜ் இஸ் நாட் ரெகுலர். சாக்கடையினுடையதும் முறையாக இல்லை. இது ஓவர்ஃப்ளோ அலாங் த ஸ்ட்ரீட் எஸ்பெஷலி இந்த ரெயின் டேஸ். மழை வந்துருச்சா போக மழை தண்ணி, சாக்கடை தண்ணி எல்லாம் ஒன்றுக்குள்ளே சங்கமித்து அலகாபாத் திரிவேணி சங்கம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். த ட்ரைனேஜ் வாட்டர் இஸ் ஸ்டோர்ட் இன் த பிட்ஸ். பள்ளத்துலலாம் என்ன ஆகிடுது, சாக்கடை தண்ணி தேங்குது. அப்போ as ரிசல்ட் அதனால் அதனுடைய எனர்ஜி ரிசல்ட் ஆஃப் திஸ் என்னுடைய விளைவாக பீப்புள் ஹவ் டு பேர் வித் ஃபவுல் ஸ்மெல் அண்ட் மெனி டிசீசஸ் ஆர் இன் இஸ் ட்ரைன். அதனால் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்குது, மூக்கை பொத்திக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கு. இதனால் நிறையா வரிசையாக வந்து என்னது புதுசாக வியாதிகள் வருது. மலேரியா அண்ட் டெங்கு ப்ரிவைல் ஓவர் திஸ் ஏரியா. மலேரியா காய்ச்சலும் டெங்கு ஃபீவரும் இதில் வந்துடுது. மெனி இன்ஃபேண்ட்ஸ் டை ரீசெண்ட்லி. பிறந்த குழந்தைகள் ரீசெண்டாக இறந்துட்டாங்க. இங்கே இன்ஃபேண்ட் சில்ட்ரன் இருக்க தேவையில்லை, இன்ஃபேண்ட்னாலே சில்ட்ரன், அதனால் அதை எடுத்து வரலாம். நீங்கள் ப்ளீஸ் லுக் இன் டு திஸ் மேட்டர் அண்ட் டூ த நீட்ஃபுல். தயவுசெய்து இந்த பரிசீலனை செய்து அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் போட்டு அட்ரஸ் அந்த இடத்துல போடணும். இதுதான் 3வது லெட்டர். 2வது லெட்டர். 3rd லெட்டர் பார்க்கலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்பெனிக்கு எழுதுறீங்க. எதுக்கு அப்படின்னா உங்கள் ஃபிசிக்கல் டிபார்ட்மெண்ட் எஜுகேஷனுக்கு என்னென்ன உங்களுக்கு தேவை, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அதை மட்டும் ஆர்டர் லெட்ரு ஃப்ரம் 1 2 பொண்ணு வைக்க முடியும். எந்த மேனேஜர் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்பெனி நீங்களாக பேர் போட்டுக்கலாம், தென்காசி இல்லை ஏதோ ஒரு ஊர், இந்த ஊர் தான் இல்லை. பெரும்பாலும் உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் யூ கேன் ரைட் XXX YYZ 2 அட்ரஸ் எதுனாலும் போட்டுக்கலாம். பட் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எழுதாதீங்க. சப்ஜெக்ட் ஆர்டரிங் ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் ரிகார்டிங் அவர் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஹஸ் அப்ரூவ்ட் அவர் கிளைம் டு பர்ச்சேஸ் ஸ்போர்ட்ஸ் ஆர்டிகல்ஸ் ஃபார் இன்ஸ்டிடியூஷன். எங்களுடைய பள்ளி நிர்வாகம் வந்து எங்களுக்கு தேவையான கல்வி நிறுவனத்துக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்களை வாங்குவதற்கு ஒத்துக்கொண்டாங்க. இந்த ரெக்ரூட் ஸ்போர்ட்ஸ் லைசன்ஸ் பனிஷ்மெண்ட் எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கீழே அட்டவணையாக கொடுத்துருக்கோம். கைண்ட்லி சென்ட் த சேம் அலாங் வித் இன்வாய்ஸ் வாஸ் டு எனேபிள் அஸ் பே த பில் வித்தின் எ வீக். நீங்கள் இந்த இதெல்லாம் அனுப்பிச்சு அதோட இன்வாய்ஸ் பில்லையும் அனுப்புங்க. அப்போ தான் நாங்கள் ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிவிடுவோம், பணம் கொடுத்துருவோம். கைண்ட்லி கிவ்ஸ் அஸ் யூஷுவல் கன்செஷன். வழக்கமான கன்செஷனையும்
கொடுத்துருங்க. ஸோ சீரியல் நம்பர் 1 டெனிகாய்ட் 50 நம்பர்ஸ், பேஸ்கெட்பால் 5, ஃபுட்பால் 10. இது வந்து கைலி சென்ட் எபோ மெட்டீரியல் த்ரூ ரோட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ஆன் 2 பே பேசிஸ். நீங்கள் ரோடு டிரான்ஸ்போர்ட்லேயே அனுப்பிச்சிடலாம். 2 பேர் நாங்கள் போட்டு பணத்தை கட்டி எடுத்துக்கிறோம் அப்படி சொல்லி அதே வழக்கம் போல் 2 போடணும். 4th லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் அ லெட்டர் டு த சீஃப் ரிசர்வேஷன் சூப்பர்வைசர் ஆஃப் ரயில்வேஸ் ரெக்வஸ்ட் ஹிம் டு கிராண்ட் கன்செஷன் ஆஃப் எஜுகேஷனல் டூர். இப்போ டூர் போக போகிறீங்க, அதனால் உங்கள் ஸ்கூல்லேருந்து போகிறதுனால அந்த லெட்டர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் கூட சீஃப் ரிசர்வேஷன் சூப்பர்வைசருக்கு கன்செஷன் கொடுங்கன்னு கேட்குறீங்க எஜுகேஷன் டூர் போகிறதுக்காக. ஸோ ஃப்ரம் 2 போடணும். 2 வந்து தட் இஸ் சீஃப் ரிசர்வேஷன் சூப்பர்வைசர் சதர்ன் ரயில்வேஸ் சென்னை டிவிஷன். சார் ஆர் மேடம், இது யாருன்னு தெரியாது நம்மளுக்கு, ஒரு லேடியாக கூட இருக்கலாம், இந்த மாதிரி சார் மேடம் காமனாக போட்டுக்கலாம். வி a group of 50 students along with 5 teachers are planned to visit Aurangabad on 22nd instant. 22ஆம் தேதி இந்த மாதம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவுரங்காபாத்துக்கு போகிறோம். ஒரு 150 பேர், ஒரு 5 டீச்சரோட. we need 2 separate second class sleeper coaches separately. எங்களுக்கு 2 செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் கோச்சே தேவை செப்பரேட்டாக. ஐ ஆல்சோ ரெக்வஸ்ட் யூ டு கிவ் அஸ் மேக்ஸிமம் கன்செஷன் டுவர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கோட்டா. ஸ்டூடெண்ட்ஸ் கோட்டாக்கு எவ்வளோ அதிகபட்ச கன்செஷன் இருக்குமோ அதை கொடுங்க. ஐ ஹோப் வில் டூ த நீட்ஃபுல் ரியலிஸ்ட். சீக்கிரமே எங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. ஐ தேங்க்யூ யுவர் சின்சியர்லின்னு போட்டு அட்ரஸ் அந்த என்வலப் ஆர் கவர்னு போட்டுக்கணும். இந்த லாஸ்ட் லெட்டர், இந்த ஃபார்மல் லெட்டரில் ரைட் லெட்டர் த க்யூரேட்டர் ஆஃப் த மியூசியம் இருக்கக்கூடிய சீக்கிங் பர்மிஷன் ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு மியூசியத்துக்கு போகிறீங்க. அந்த க்யூரேட்டர்னால் அந்த மியூசியத்துடைய இன்சார்ஜ், அவருக்கு லெட்டர் எழுதுறீங்க. ஃப்ரம் போட்டுக்கிறீங்க, 2 போடுறீங்க. சார் ஆர் மேடம் ரெக்வஸ்டேஷன் ஆஃப் அவர் பர்மிஷன் ரிகார்டிங் வி ஏ குரூப், அதே மாதிரி மேலே உள்ளது மாதிரியே தான் குரூப் ஆஃப் 200 ஸ்டூடெண்ட்ஸ் அலாங் வித் 10 டீச்சர்ஸ் ஹவ் பிளான் டு விசிட் மியூசியம் டு நோ த ஆர்ட் அண்ட் கல்ச்சுரல் ட்ரெடிஷன் ஆஃப் அவர் நேஷன் ஆன் 26 இன்ஸ்டன்ட். இந்த மாதம் 26ஆம் தேதி நாங்கள் வந்து மியூசியத்துக்கு வரலாம். எதுக்கு? நம்மளுடைய கலை பண்பாட்டை பற்றி, நம்ம நாட்டுடைய கலை பண்பாட்டு கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. கைண்ட்லி லெட் மீ நோ த டைமிங்ஸ் ஃபார் அ விசிட். நாங்கள் வர்றதுக்கு எங்களுடைய விசிட் டைமிங் கொஞ்சம் இந்த நேரத்துக்கு வரலான்னு எங்களுக்கு முன்னாடியே சொல்லிவிடுங்க. ஐ ஹியர் பி ரெக்வஸ்ட் டு அலாட் அஸ் அட்லீஸ்ட் 3 hours டு எனேபிள் அஸ் டு விசிட் லிஷர்லி. எங்களுக்கு ஒரு 3 மணி ஒதுக்கி கொடுத்துடணும். அப்போ தான் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி லெட்டர் கேட்பாங்க. அடுத்தது இன்னொன்று எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து வேலைக்கு ஆட்கள் கேட்பாங்க. அதுக்கு 2 விதமான அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. கிளாசிஃபைட் அட்வர்டைஸ்மெண்ட், நீங்கள் கொஸ்டின் கொடுக்கல, இல்லைன்னா ஒரு வாண்டட்னு கொடுத்து விளம்பரம் கொடுப்பாங்க. அதுக்கு எப்படி எழுதணும்னா ஃப்ரம் 2 போட்டுக்கணும். வழக்கம் போல் சார் மேடம்னு போட்டுட்டு சப்ஜெக்ட் அப்படின்னு போட்டு இங்கே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃபீஸ். நீங்கள் எதுக்குன்னா கிராஃபிக் ஆர்டிஸ்ட்டுக்கு கேட்குறாங்க, அதனால் கிராஃபிக் ஆர்டிஸ்ட் ஆர்இஜின்னு போட்டுக்கணும். ரெஃபரன்ஸ் போடுங்க கண்டிப்பாக, ஏன்னா ஒரு விளம்பரத்தை பார்த்து தான் நம்ம இதை இது பண்ணுறோம். ஸோ ரெஃபரன்ஸ் சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இந்த ஹிந்து டேட்டட் 23rd January, அது என்ன வேணும் அது போட்டுக்கலாம். நீங்கள் எழுதுகிற எக்ஸாம் எழுதுகிற அன்றைக்கி முதல் நாளே கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. வித் ரெஃபரன்ஸ் டு த அட்வர்டைஸ்மெண்ட் ஐ விஷ் டு அப்ளை ஃபார் த சேம் எஸ் எ கேண்டிடேட் இன் யுவர் எஸ்டீம்டு கன்சர்ன். உங்களுடைய மேம்பட்ட நிறுவனத்தில், ஒரு தலையாய நிறுவனத்தில் நான் வந்து அந்த விளம்பரத்தை பார்த்ததும் எனக்கு ஆசை வந்துருச்சு, அதனால் அதை அப்ளை பண்ணுறேன். சீன் சைல்டு டேஸ் எப்போ பேஷன் ஒரு ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கிராஃபிக்ஸ். என்னுடைய குழந்தை பருவத்துலேருந்தே நான் அந்த கிராஃபிக் டிசைனுக்கு வந்து என்ன பண்ணுறேன், ரொம்ப விருப்பப்பட்டேன். ஐ ஹவ் மோர் தென் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சிமிலர் ஃபீல்ட். இதே துறையில் எனக்கு 10 வருஷத்துக்கு மேலே அனுபவம் இருக்குது. ஐ ஹேட் கெயின்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் த்ரூ கார்பரேட் அஸ் வெல் ப்ரைவேட் ஏஜென்சிஸ். நான் கார்பரேட் ஏஜென்சி, இப்போ தனியார் நிறுவனம் எல்லாத்துலேயும் வேலை பார்த்த அனுபவம் இருக்குது. ஐ ஹவ் ஸ்ட்ராங் ட்ரைட்ஸ் இன் பிரிண்ட் அண்ட் டிஜிட்டல் கிராஃபிக் டிசைன். எனக்கு நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னா பிரிண்ட் அண்ட் டிஜிட்டல் கிராஃபிக் டிசைனில் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ப்ரீப்ரெஸ் அண்ட் பிரிண்டிங் ப்ராசஸ்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கேன். கிளிக்கபிள் ப்ரோட்டோடைப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், கலர் ரெண்டரிங், கரெக்ஷன் அண்ட் பிராண்ட் கிரியேஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஐ ஹவ் மெயில்டு மை ரெஸ்யூம் ஃபார் யுவர் கைண்ட் பெர்யூசல். கைண்ட்லி கோ த்ரூ அண்ட் கால் மீ த்ரூ அப்படின்னு கூட நான் நம்பரை கொடுத்துட்றோம். ஸோ இந்த மாதிரி கூட இதுக்கும் என்ன பண்ணோம், தேங்க்யூ, ஐ தேங்க்யூ, இல்லை தேங்க்யூ தவிர ஐ தேங்க்யூன்னு போடலாம். யூஎஸ் வெயிட்ஃபுல்லி போட்டு எக்ஸ்எக்ஸ்எஸ் போட்டு அட்ரஸ் அந்த நிலப்பு கண்டிப்பாக தேவை. புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்டர் பார்த்தோம். இதை நீங்கள் என்ன பண்ணோம், இது மாதிரி நீங்கள் நோட்டில் இந்த மாதிரி நிறைய லெட்டர் நீங்களே எழுதணும். புரியுங்களா? நிறைய எழுதி பண்ணுங்கள். நான் ஒரு லெட்டர் உங்களுக்கு தரேன். ரைட் எ லெட்டர் டு த மேயர் ஆஃப் யுவர் கார்பரேஷன் ரிகார்டிங் த அக்யூட் வாட்டர் ஷார்ட்டேஜ். குடிநீர் பற்றாக்குறை உங்களுடைய மேயருக்கு எழுதணும். இது வரைக்கும் கமிஷன் எல்லாம் பண்ணுறோம், நீங்கள் இப்போ மேயருக்கு எழுதணும் அப்படி சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறோம். ஸோ ஐ ஹோப் this is useful to you, understandable to you. So please share it with your friends and relatives. Those who are not subscribed, please subscribe the channel. We will meet with some other topic in some other videos.
Until then, stay home, stay safe. Bye bye. Thank you.